ஹாய் நண்பா, டிஎன் பாளையத்துலேருந்து மக்கள் சேவையிலேருந்து பேசுகிறோம். டிஎன் பாளையத்தில் புதுசாக ரோட் போட்டிருக்காங்க. ஆமாங்க, என்ன ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா? காலையில் தான் பார்த்தோம், அதுக்குள்ளே எப்பட்றா புதுசாக ரோட் போட்டாங்க, எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருக்கா? ஆமாங்க, புதுசாக ரோட் போட்டிருக்காங்க. ஸ்பீட் பிரேக் பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, ரோடு அருமையாக இருக்குது. அந்த ரோடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா சாராய கடை, அந்த சாராய கடைக்காக தான் அந்த ரோடு புதுசாக போட்டிருக்காங்க. மக்களுக்காக அந்த ரோடு போட்டிருக்காங்க. சூப்பரில். டிஎன் பாளையம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ரோடு இது தான். பாருங்கள், பள்ளமாக இருக்குது, ரோடெல்லாம் ஜல்லியாக இருக்குது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பள்ளம் மேடும் இருக்கிற ரோட்டில் வயசான முதியவர் வந்து நடந்து போகிறாங்க. பாருங்கள், பாவம். இந்த சிரமமான ரோட்டில் தான் ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்க டெய்லியும் போகிறாங்க, பாவம். ஏழை மக்கள் இந்த ரோட்டில் சைக்கிளில் போகிறாங்க. உடல்நல ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வயசானவங்க, இளைஞர்கள், புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இப்போ கவர்மெண்ட் ஜாப் போகிற நிறைய இளைஞர்கள், போலீஸ்க்கு அவங்க எல்லாமே வந்து இதில் தான் வாக்கிங், ரன்னிங் போகிறாங்க. ஸ்கூல் பஸ் இதில் தான் போகுது. காலேஜ் பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு இது எல்லாமே இந்தமாரி ரோட்டில் தான் போயிட்டு இருக்குது. நாளைக்கு வேலைக்கு போனால் தான் சோறு, என் குடும்பத்தை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க போயிட்டு வேலைக்கு விட்டு வரும்போது ரொம்ப களைப்பில் வராங்க. வரும்போது இந்த பள்ளம் மேடில் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. பள்ளத்தில் விட்டு எதிர வரவங்களையும் இடிக்கிறாங்க. இடித்து தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம் ஆகி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் செலவு, ஸ்டேஷனுக்கு செலவு, வக்கீலுக்கு செலவு, அவங்க வண்டியும் வந்து அடிபட்டு கிடக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. டெய்லியும் குடித்து உடம்பு வீணாக்கிக்கிற அவங்களுக்கு ரோடு சூப்பராக இருக்குது. ஆனால் பொதுமக்கள் யூஸ் பண்ணுற ரோடு இப்படி இருக்குது. நான் வந்து இது வந்து புதுச்சேரியா இல்லை மதுச்சேரியா எனக்கே ஒன்றும் புரியல. அரசாங்கத்துக்கு எதிராக பேசலை, பொதுமக்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறேன். இது அரசாங்கம் இது என்னன்னு பார்த்து இதை சரி செய்யுங்க ப்ளீஸ்.